தேர்தல் பணிக்குழு சார்பாக மாணவர் அணி அமைப்பாளர் முனைவர் விஜயானந்த் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். எங்கள் செவிகளை நிறைய வைத்த என்னை உன்னுள் உரைய வைத்த என் செந்தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம் தெரிவித்து, தொண்டு செய்து பழுத்தப்படும் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மணக்குகையில் சிறுத்தை எழும் என்ற பெருமைக்குரிய தந்தை பெரியாரின் கொள்கை வேந்தனாம் பேரறிஞர் அண்ணாவின் மணிமுடியை சூடியிருக்கின்ற தங்க தமிழகத்தின் பவடத் தலைவனாம் அன்பு தலைவர் கலைஞர் அவர்களின் தவப்புதல்வர், திராவிட மாடல் நாயகர், தமிழகத்தின் தன்னிகர் இல்லா தலைவர், இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் என்ற பெருமைக்குரிய அண்ணன் தளபதி அவர்களை வணங்கி, நாம் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி வாரி கொடுத்து இந்த தொகுதிகள் முழுவதும் திட்டங்களை நிறைவேற்றி தந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர் ஐயா ஏவேவேலு அவர்களுக்கும், கள்ளக்குறிச்சியின் கலங்கரை வழக்கம் ரிஷிவந்தியத்தின் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர், தமிழகத்தின் ஈடு இணையில்லாத சட்டமன்ற உறுப்பினர், ரிஷிவந்தியத்தின் வரலாறு அண்ணன் வள்ளல் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களை வணங்கி, எனக்கு பின்ன இங்கு வருகை தந்திருக்கின்ற உரையாற்றுகின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், அண்ணன் பெருமாள் அண்ணன் யாரையெல்லாம் வர வேண்டும் வருக 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 என்று வரவேற்றாரோ அவரையெல்லாம் நானும் வருக வருக என்று வரவேற்றதாக எண்ணி நீங்கள் எனக்கு வாய்ப்பளித்து 2 செய்தியை மட்டும் பதிவு செய்து நான் விடைபெறுகிறான் என்று நினைக்கிறேன். 2 ஆண்டுக்கு முன்னாடி ஒரிசாவில் தேர்தல் நடந்துச்சு. அந்த ஒரிசா தேர்தலில் நவீன் பட்நாயக் கட்சியை சேர்ந்த நவீன் பட்நாயக்கு வயது அதிகமாக காரணத்தினால் அங்க பாண்டியன் என்று ஒரு தமிழக ஐஏஎஸ் இருந்தார். அந்த ஐஏஎஸ் அதிகாரி மிகச்சிறந்த அந்த மண்ணுக்கு பெரும் வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக அந்த வளர்ச்சியை கொண்டு வந்ததற்காக பாடுபட்டதற்காக அந்த நவீன் பட்நாயக் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறார். அங்கு சென்று பேசிய அமித்ஷா அவர்கள் என்ன பேசுறாருன்னா, தமிழன் ஒரிசாவை ஆளலாமா என்ற கேள்வியை கேட்கிறார். கண்டிப்பாக ஆளக்கூடாது என்று அந்த மக்கள் வெகுண்டெழுந்து வாக்கை அளித்து அந்த வெற்றியை நிராகரித்தார்கள். அதே கேள்வியை தான் இன்று நானும் கேட்கிறேன். அதாவது எடப்பாடி பழனிசாமி வழியாக, அதிமுக வழியாக ஒரு குஜராத்தை சேர்ந்த இந்த ஹோம் மினிஸ்டராக இருக்கிற அவர் இந்த நாட்டை ஆள முடியுமா? அமித்ஷா இந்த நாட்டை ஆள முடியுமா? குஜராத்தை சேர்ந்த மோடி இந்த நாட்டை ஆள முடியுமா? தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும். எனவே அது திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் செய்ய முடியும். இன்னைக்கு காலையில் எல்லாம் தொலைக்காட்சி திறந்த உடனே எல்லாம் ஒரே பரபரப்பு. ஓபிஎஸ் திமுக சேர்ந்துட்டாரு ஒரே பரபரப்பு. நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தேர்தல் முடியட்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருக்கின்ற அதிமுகவை பாரதிய ஜனதா சங் பரிவார் புடுங்கிக்கிட்டு விட்டுட்டு இந்த எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் தளபதி தலைமையில் சேர்னாலும் ஆச்சரியப்படுறதுல நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தலைவரை இந்த தமிழ்நாடு சந்திச்சதில்லை. இந்த எண்ணற்ற திட்டங்கள் இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சியில் 11.19 என்ற உச்சபட்ச அளவை தொட்டு இந்தியாவில் இருக்கின்ற 28 மாநிலங்கள் 7 யூனியன் பிரதேசங்களில் இவ்வளவு பெரிய இரட்டை இலக்கில் பொருளாதாரத்தை வளர்ச்செடுத்த அன்பு தளபதி அவர்கள் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். வருகின்ற 2026 யாரும் எண்ணி பார்க்கின்ற அளவில் 200க்கு 200 திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது தொடர்ந்து 2 வாட்டி வெற்றி பெறவில்லை அப்படின்ற ஒரு பொய்யான தகவலை பரப்புகிறார்கள். நான் இப்போ குறிப்பிடுகிறேன். முதல் 1967 வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் பின்பு 1972ஆம் ஆண்டு அப்போது பெரியார், பெரியார், கலைஞர், எம்ஜிஆர் இவர்கள் 3 பேரும் இணைந்து நின்று தமிழ்நாட்டு வரலாற்றில் 184 உதயசூரியன் எம்எல்ஏக்களை இந்த சட்டமன்றம் பெற்றது. அதுதான் அதிகபட்ச வரலாறு. அந்த வரலாறை முடியெடுக்கின்ற ஆற்றல் அண்ணன் தளபதி அவர்களுக்கு தான் உண்டு. இந்த முறை நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் 200க்கு 234 தொகுதிகளை வெற்றி பெற்று மிக மகத்தான ஆட்சியை தொடருவார் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய குழுவுக்கு நன்றி கூறி நேரம சுணக்கம் இன்னுமே முடக்கம் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.